friends, welcome to PS மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு சம்மர் சிம்பிள் சமையல்ல ரொம்ப குயிக்கா டேஸ்டியா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சொரக்காய் கடையல். இது வந்து இட்லி, தோசை, சாதத்தோட எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸா இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கூட ரொம்ப சிம்பிளா குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சொரக்காய் கடையில் வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 6 மீடியம் சைஸ் பூண்டு பல். பூண்டு வதங்கினதும் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சொரக்காயை சேர்த்துடலாம். இது வந்து 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ 2 நிமிஷம் இதை இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இந்த சம்மர் டைமில் நீங்கள் குயிக்காக சமைக்கிறதுக்கு ஏதாவது ரெசிபி யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சம்மர் டைமில் சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் போதுங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த காய் நறுக்கிறதுக்கான டைம் மட்டும்தான். இந்த ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடி வகைகள் எதுவுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க, சும்மா கொஞ்சூனா சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பருப்பும் நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாம்பார் டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தோடையோ இட்லி தோசையோடையோ சாப்பிடும்போது. மிளகாத்தூள் மட்டும் உங்களோட காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்றதுனால காரம் ஒரு சில நேரம் ஜாஸ்தி ஆயிரும் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ அதனால் அது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி சேர்த்துற வேணாம். ஏன்னா சொரக்காய் வந்து தண்ணி காய் அப்படின்றதுனால அது வேகும் போதே அதுலேருந்தும் தண்ணி விடும். விசில் போட்டுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சொரக்காய் கடையில் வந்து ரெடி ஆகிடும். 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சொரக்காய் கடையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்போ தான் நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் மசிப்போம்ல, அது வச்சு இதை அப்படியே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தாளித்து சேர்க்க போகிறோம். கடுகுழுந்து, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான சொரக்காய் கடையல் ரெடி. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.